சரிதானே? சரியான ஞானம் என்றா இந்த உடலுக்குள்ள இறை சத்துவமாய சிவன் இருக்கிறார். சிவன் இந்த உடல் சொல்லுங்க, அது பிறக்கும், கொஞ்ச காலம் இருக்கும், வளரும், அதுக்கு நோய் வரும், மூப்பு வரும், ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு இந்த உயிரை விட்டு பிரிஞ்சிடும். உயிர் பிரிஇல்லை, எது பிரியும்? உயிர் வந்து பிரிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் இறைவன்ற திருவருளா என்ன நடக்குமெண்டா பிரித்தறிய தெரிய வரும். இப்போ அதுக்கு இந்த அற்புதமான ஞான நூலில் ஒரு உதாரணம். உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சட்டை எல்லோரும் போட்டுங்களோ உடுப்பு இல்லை, இந்த உடுப்பு புதுசாக இருக்கும், கொஞ்ச நாளையால் பழசாக போயிடும், கொஞ்ச நாளும் கிழிஞ்சும் போயிடும் இல்லையோ. அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் அழுது கொண்டிருப்பீங்களோ இல்லையே. எவ்வளோ வேலையாக இருந்தால் கூட கடையில் போய் இன்னொரு உடுப்பை வேண்டி நம்ம போடுவோம். அதே மாதிரி இதே மாதிரி அப்படியே இந்த உதாரணம் கிட்டத்தட்ட 100 வீதம் நீங்கள் சொல்லலாம். இந்த கிழிஞ்ச உடுப்பை போட்டுட்டு என்ன பண்ணுறது? ஒரு புது உடுப்பு. யார் வேண்டினார்? நான், நீங்கள். அப்போ இந்த உடல், இந்த உடுப்பு, இது ஜடம். சொல்லுங்க, ஜடம் என்ன? என்ன அதுக்கு இயக்கம் இல்லை. உண்மையில் அதுக்கு இயக்கம் இல்லை. யார் இயக்குறார்? அதுக்குள்ள இருக்க இறை தத்துவமாகிய நான், சொல்லுங்க, அதை இயக்குகிறேன். அப்ப இந்த உடுப்பு நீங்க போட்டுறீங்க, இந்த உடுப்புக்குள்ள நீங்க இருக்குங்க இல்லையோ. இந்த உடுப்பை தானே நடக்க சொல்லுங்களேன், எழும்பி இல்லை உடுப்பு அப்படியே நடக்கும். ஒரு முடியுமா? நீங்க எல்லாம் உடுப்பு அப்படியே அர்த்தமே இல்லை இல்லையோ. அதே மாதிரி இந்த உயிர் தத்துவம் இல்லாம உடலுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த உடலுக்கு அப்ப ஏன் இந்த கோபம் வருது? ஏன் கோபம் வருது? வயரச்ச கோபம் கவலை வருது ஏண்டா இங்க இருக்கிற அந்த உயிர் தத்துவம் என்றென்றும் 16 ஏன்னு சொல்றாங்கன்னா இளமையானன்னு அர்த்தம். அது வயதை பற்றி சொல்ல வரல. என்றென்றும் 16 என்ன அர்த்தம்? அது இல்லை. ஆனா இதுக்கு சொல்லுங்க பிறப்பு. நான் உடம்பு பற்றி சொன்னேன். அதுக்கு பிறப்பு இருந்தது, கொஞ்சம் காலம் இருந்தது, அது வளர்ந்தது, அதுக்கு நோய் வந்தது, மூப்பு வந்தது, ஒரு நாட்டப் கொண்டு விழுந்தது. ஆனால் இங்க உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம், உயிர் தத்துவம், சிவ தத்துவம், அதுக்கு ஒன்றும் நடப்பதில்லை. அதுக்கு ஒன்றும் நடப்பது. அது என்றும் எப்பொழுதும் இல்லை ஒரே மாதிரி ஜீவ தத்துவமாக இருக்கிறது. இந்த ஞானம் நமக்கு தன்மயமாகவில்லை, நமக்கு தெரியாது தற்போதைக்கு. ஆனால் தெரிந்தும் தெரியாட்டியும் என்னது உண்மை? என்ன இது உண்மை? உடல் ஜடம், அதுக்குள்ள இருக்கு நான் ஜீவ தத்துவம் என்றும் அறிவுள்ளவன், எல்லாம் தெரிந்தவன். அது உண்மையில் என்ன சொல்கிறாங்க? எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் வரையும் இறை தத்துவம் நம்மள்கிட்ட இருக்கிறது. இன்றைக்கு இருந்து நீங்கள் இந்த உடம்பை பிரித்து பாருங்கள். உடம்பு இந்த தவறை நம்ம பல முறை செய்துட்டோமா? பல முறை. இனிமேல் அது செய்யாமல் இருக்கும். இந்த ஒரு உடம்பு, இந்த நான் இன்றைக்கி இந்த வேட்டி கொடுத்துருக்கேன், இதை நேற்று கொடுத்ததான் கழுவி இல்லையோ அயன் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி இந்த உடலை அதுக்கு உரிய உணவு இல்லை, அதுக்கு எக்ஸசைஸ், அதை கொஞ்சம் நல்லா எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் இந்த உடல் நான் அல்ல. சொல்லுங்க, உடல் நானண்டு மெச்சா அது அள வேண்டி வரும். 6 கிழவி சொன்னால் கோவம் கவும் வலைவன். நான் இல்லையே. அது இந்த உடலை அவர் சொல்லுவதற்கு ஞானம் இல்லை, கேட்குற எனக்கு அந்த ஞானம் இருக்குது. அந்த ஞானம் இவர் சொல்கிற உடல் நான் அல்ல. ஆகவே என்ன சொல்லுங்க? இன்னொன்று, தயவு செய்து இந்த வயது போனன்னு சொல்லாங்க. வயது யாருக்கு போனது? உடம்புக்கோ. இதுக்குள்ள எனக்கு போயில்லை. அதான் பாருங்க, யாருக்கு போகல? இந்த தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் என்ற சிவபெருமானுக்கு வயது போவதில்லை, அவர் மாறுவதும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இந்த உள்ளத்தில் நீங்கள் இன்றைக்கு இருந்து அறிஞ்சுக்கணும். இன்றைக்கு அறியாட்டி இன்னும் 1000 பிறகு எடுத்தாலும் இதை அறியாமல் நீங்கள் தப்ப முடியாது. ஆகவே என்ன செய்யணும்? இதை அறியணும். என்ன அறியணும்? நான் வேறு, இந்த உடல் வேறு. நான் உயிர் தத்துவம் என்றும் இளமையோடு இருப்பவர். இந்த உடலோ வந்தது, இருந்தது, போய்விட்டது. அது இருக்கவில்லை, இருக்க போவதில்லை. இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது. அது நான் அல்ல. நான் இருந்து சொல்லுங்க, நான் இறை தத்துவமாகிய நான் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். இந்த உடல் இருக்கவில்லை, சொல்லுங்க, இருக்கிறது,
இல்லாமல் போகும். அப்போ நம்ம என்ன அந்த தவறை செய்யாத தயவுசு நம்ம கண்ணண்ட நமக்கு மெசேஜ் என்ன செய்தி இதுதான். மகனே கவலைப்படாதே, நீ இறை தத்துவமாக என்றும் நிரந்தரமான ஆத்ம தத்துவம் நானே தான். ஆகவே கவலைப்படாது. ஓகே, நீங்கள் தயவு செய்து அடுத்த ஒரு உள்ள போகிறீங்களா? Destiny is in your hand. You are the maker of your destiny. சொல்லுங்க. You are. I am the. சொல்லுங்க. Maker of my own destiny. நான் எனது விதியை தீர்மானிப்பவன். இதில் சந்தேகம், இதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு தயவு செய்து நீங்கள் இதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்க. இவன் இப்படி இருக்கிறது, நான் இப்படி இருக்கிறது, நீங்கள் எல்லாம் ஓராளும் அப்படி இருக்கிறது காரணம் நீங்களே தான். யார்? இதை தயவு செய்து முதலாவது கடவுள் பாவம் அந்த பண்ணி விட்டுருங்க. உங்களோட சமுதாயம், அம்மையப்பா இல்லை எதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையோ அது முழுதும் போய் அது முழுதும் நீங்கள் எப்படி இருக்கிறது காரணம் நீங்களே. அதுக்கு எதிர்மாற சொல்லுவோம், கை வைத்துங்க. நேரம் இல்லை, உடனடியாக சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை பற்றி பாருங்க. இது நம்ம தலைவிதின்னு சொல்லுவோம் இல்லை, விதின்றது பெட்டராக இருக்குது. ஓகே, கவனாக்கொள்ளுங்க. சஞ்சிதம் சொல்லுங்க, பிராரப்தம், ஆகாமி. நம்ம செய்த நீங்கள் செய்தீங்க, அதை ஒத்துக்கொள்ளாட்டி பரவாயில்ல, உண்மை தானே இல்லையோ? உண்மை இது உண்மை. அதை பெரிய மான்கள் நம்மளுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இந்த ஒரே கர்மத்தை 3 பிரிச்சிருக்காங்க. ஒன்று, நாம் எப்போது அகங்காரத்தோடு என்ன நான் ஜீவாத்மா அவர் பரமாத்மான்னு பிரிந்தோமோ, அது பிரியலை அறிவில்லாமல். ஓகே, அன்றிருந்து நம்ம செய்த மற்றது எண்ணிய அத்தனையாலும் வந்து அவ்வளவும் பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கான், ஒரு பெரிய ஸ்டோர். அதிலிருந்து ஒரு 4-5 மூட்டை நெல் எடுத்துட்டு இங்கே வந்து இதை சொல்கிறது பிராரப்தம். சொல்லுங்க, நம்ம இந்த உடம்போடு பிறந்து இந்த உடம்பு விடும் வரை இருக்கிறது, அதை சொல்கிறது பிராரப்தம். அதுக்கப்புறம் ஆகாமின்னு சொல்கிறோம். ஆகாமின்றா இப்போ இந்த உடம்புல இருக்கக்குள்ள புதுசாக நம்ம கர்மங்களை செய்கிறோம், அதை ஆகாமின்று. இது 3ம் யார் செய்தது? நம்ம ஒவ்வொருவர். அப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த விதியை தீர்மானித்தவர் நானே ஆனபடியால் அந்த விதியை மாற்றி அமைப்பவனும் யார்? அதுட்டுங்களா, விதியை நான் தீர்மானித்தால் அதை மாற்றவும் என்னால் முடியும். இதுவும் அது விசேஷமாக இதை சொல்கிற கர்ம பூமி. சொல்லுங்க, அவங்க சொல்லுவாங்க 14 உலகம் இருக்காம், எல்லாம் இருக்கட்டும். சுருக்கமாக சொல்ல போனால் சுவர்க்கம் ஒன்று இருக்குது இல்லை, அது வைகுண்டம், கைலாயம், எல்லாம் நரகம் ஒன்று இருக்கு. அதுவும் இருக்கு. இது இந்த உலகம். இது நீங்கள் செய்கிற புண்ணியப்படி, புண்ணியம் செய்தா சொர்க்கம், பாவம் செய்தா நரகம். இங்கே 2ம் தாரதமியம் 50-50 இல்லை. நீங்கள் புண்ணியம் பாவம் செய்தா இந்த உலகம் கிடைக்கும். இந்த உலகத்தில் மட்டும்தான் உங்களோட விதியை மாற்றி அமைக்க முடியும். அதுக்கும் மனிதனுக்கு மட்டும். யாருக்கு இது சொல்ல? கர்ம சுதந்திரம். சொல்லுங்க. அதில் என்ன கெட்டு போகிறேன் பந்தயம் முடியுன்னு ஒருவன் சொல்கிறான், இன்னொரு சொல்கிறான் கரும்பு தின்னா கூலியோ இல்லை, நல்ல செய்கிறதுக்கும் செய்கிறான். இது 2ம் செய்கிறதுக்கு உங்களுக்கு 100% அங்கே அனுமதி உண்டு. அனுமதி இது இப்போவும் இருக்கிறது, அப்போவும் இருந்தது. இதில் இந்த இதில் இருக்க நுணுக்கம் ஒரு ரகசியம் என்னென்னா, இது நான் செய்வது எனக்கு தான் வருகிறேன் என்று தெரிந்தால் தவற செய்யுமோ. இப்போ நான் நெருப்பு அடுப்பு விட்டுருக்காங்க, சூளைக்குள்ள என் கையை வச்சா நான் என்ன நினைக்கிறேன், எந்த கை சுடாது, அதே கை சுடுது இல்லையோ, அப்படின்னா என்ன நடக்கும்? நெய்த்தாலும் நெய்க்கு அப்படின்னு கை சுடுமோ இல்லையோ? ஒரு பைத்தியாரம் அப்படி செய்யலாம். ஆனால் நம்ம அப்படி தான் செய்யிருக்கோம். பல பிறவிகளில் இந்த அறிவு நமக்கு இருக்கல்ல. என்ன அறிவு? வினை விதைத்தவன்
வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பவன் யாரு? விதைத்தவன் அனுப்பான், வேற யாரும் வந்து அறுப்பானோ. அந்த 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 பழமொழி இது நமக்கு தெரியாத காரணத்தால் நம்ம ஒருவரும் ஒரு தவறு விட்டோம். என்ன தவறு விட்டோம்? நம்ம சரியான முறையில் இந்த கர்ம சுதந்திரத்தில் பாவிக்கல. அதால் இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம். நம்ம நிறைய புண்ணியம் செய்யலை. இருந்தால் நீங்கள் எனக்கு முன்னுக்கு இருந்த மாட்டீங்களா, பெரிய ஞானிகளாவோ பெரிய அறிவு இருந்திருப்பீங்க. இல்லைன்ற காரணத்தால் இந்த அறிவு இல்லாத இந்த அறிவு எனது வாழ்க்கைக்கு எனது விதிக்கு எனது என்ன நான் எப்படி இருப்பது நானே காரணம் என்ற உண்மையை நம்ம என்ன தெரியாமல் இப்போ தெரியுது இல்லையோ? சத்தமாக சொல்லுங்க. இப்போ தெரியுதுன்னா என்ன செய்யணும்? இதே நிமிடத்துலேருந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். யார் மேலும் தவறு போடக்கூடாது. யார் மேலும் நிச்சயம் யாரும் செய்ய முடியாது. யார் மேலும் போடவே கூடாது. போட்டாலே நட்டம்தான் அது. தயவு இன்றைக்கு இருந்து உங்களுக்கு நான் சொல்லும் எண்ணும் செய்யும் அத்தனையும் எனக்கு பிரயோசனமானதாக செய்வேன். நம்ம தங்கைச்சாரோட கேட்டால் நீங்கள் எப்படி வளவலன்னு சொல்கிறீங்க, அதுக்கு விளங்குறல சாமிச்சு நல்லது கெட்டது விளங்குறல சும்மா சொல்லிவிட்டா அது நல்ல கேள்வி. அது இதுக்கு வரைவிலக்கணம் இருக்குது. எல்லாம் கவனமாக எனக்கு சொல்லுங்க. யார் எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ, சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேனோ, எண்ணக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை நான் மற்றவருக்கு சொல்ல மாட்டேன், எண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். தவறுங்க இது. அதாவது அவர் சொன்ன என்னது கெட்டது எது நல்லதுன்னு சொல்லி கொடுங்களேன். அதுக்கு இது வரைவிலக்கணம். என்ன வரைவிலக்கணம்? திரும்ப சொல்லுங்க. நான் எனக்கு சொல்லுங்க. மற்றவர்கள் எனக்கு இதை சொல்லக்கூடாது இல்லை. அவள் இதை சொன்னால் மன நோதையா அப்படி அண்டை சொல்லிட்டாள் ஐயா இல்லை. அப்போ உங்களுக்கு மன நோது இல்லையோ, அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லக்கூடாது இல்லை. சில எண்ணங்கள் வருது, அது மண்டலுக்கு அப்படி வருது இல்லையோ எண்ணங்கள். அது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் மனதில் பக்கத்தில் ஒரு இருக்கார், உங்களை பற்றி தவறா அவர் நினைக்கிறார் இல்லை. அது உங்களுக்கு தெரிய வந்தா இங்கே பாரு நண்பனா இவ்வளோ காலம் நடித்தான் இல்லை இன்றைக்கு அதில் தான் இந்தியாவில் தான் இங்கேயும் தான் யாராவது உடலை விட்டு பிரிஞ்சா, அதாவது விஷத்தன்னா சொல்ல வரல, கவனமாக இருக்கணும். ஏன் அவர் சுற்றி கொண்டிருக்கார். நீங்கள் நினைக்கிறது சொல்கிறது நடக்கலாம் அவருக்கு தெரியும். அப்படியே 25 வருஷமான நண்பனாக இருந்துட்டு என்ன நினைக்கிறான் பாரு இல்லை. அது என்ன அர்த்தம்? அதே மாதிரி மற்றவர்கள் நமக்கு எதை சொல்லக்கூடாது சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்க. மற்றவர்கள் எனக்கு எதை சொல்லக்கூடாது, எதை எண்ணக்கூடாது, எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டேன். இது சிம்பிள் வரைவிலக்கம். இது சரி. அதுக்கு எதிர்மாறா இது பாவத்திலிருந்து தப்புறதுக்கு வழி. பாவத்தை தப்பினா புண்ணியம். அடுத்தது எதை மற்றவர்கள் எனக்கு சொல்லவோ எண்ணவோ செய்யவோ நான் விரும்புகிறேனோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுவேன், எண்ணுவேன், செய்வேன். இது இந்த வரைவிலக்கணம் எங்கேயும் பார்க்கலாம். எழுதி வச்சு போடணும் இல்லை. இதை வச்சுட்டா எது தவறு எது சரி. இதுக்கு மேலே இது இவ்வளோ காலத்துக்கு நம்ம தெரிந்ததோ தெரியாது. நீங்கள் சொன்னீங்கோ செய்தீங்கோ எண்ணினீங்கோ தவறா, அதுக்கு என்ன அதிர பாவ புண்ணிய பதிலாக நீங்கள் வந்திருக்கீங்க. இண்டை இருந்து நல்லா தெரியுது நான் தான் எனது விதியை தீர்மானித்தேன். ஆகவே நான் விதியை மாற்றியமைக்க போகிறேன். விதியை விதியையும் சொல்லுங்க ஏதமா மதியால் நான் சொல்லல யாரு சொன்ன நீங்க இது சும்மா வளவளன்னு சொல்றதுதான். வெக்கம் இல்லை இல்லை சரியா சொல்ற ஹிப்போக்ரேஷன் சொல்றது உண்டு செய்கிறோம் உண்டு இல்லையோ. இதெல்லாம் தானே இருக்கு. ஊழையும் ஓப்ப காண்பர் உஞதாது தாளாது உஞத்துவர். அந்த ஒரு 2வது வரி அவ்வளோ தெளிவில்லை. ஊழையும் விரட்டி அடிப்பாங்களாம் இல்லையோ. அப்படி திருக்குறள் இருக்கு. அப்படியே ஞான நூலில் அத்தனையிலையும் இருக்கு. இப்போ கூட இந்த உலகத்தில் வெற்றி அடைந்த அத்தனை பேரையும் இந்த விதியை பார்த்தீங்கன்னா அந்த விதிப்படி அவங்க இந்த வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. விதிப்படி எதுபடி. ஆனால் அவர்கள் முயற்சியால் இதே வாழ்க்கையில் விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் தங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்கள். மாற்றி
அப்படி விதியை மாற்ற முடியாது என்று இருந்தால் இல்லை அவங்க மாற்றிருக்க முடியாது. அவங்க கடவுளோட நம்பல. வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கடவுளை நம்பல. ஆனால் முயற்சி இல்லை நான் செய்து காட்டு அடிந்தாங்க செய்கிறாங்க. அப்போ நாங்களாம் கடவுளை போனோம், கும்பிட்டோம், சாமி கோயிலுக்கு போகிறோம், ஒன்று நடக்கலையே. ஒரு மாதத்துல இன்னொரு மாதம் மாறிக்கொண்டு இருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் நான் இருக்கக்குள்ள விரதம் பிடிச்சேன், கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போனேன், பஜன் பண்ணேன், ஒன்று நடக்கல. அதுலேருந்து நான் மற்ற மாதம் மாறிட்டேன். மாறேன் ஆறுலன்னு சொன்னான். என்ன நடக்க போகுது? எஸ். அப்போ தயவு செய்து கண்ணை முடிச்சு பாருங்க. இன்றைக்கு இருந்து இல்லை இந்த வரைவிலக்கில் தான் வச்சுக்கோங்க. எனக்கு மற்றவர்கள் எதை சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, எண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டேன். மற்றவர்கள் எதுக்கு எண்ணலாம், சொல்லலாம், செய்யலாம் நினைக்கிறத மற்றவருக்கு செய்வேன். அவ்வளோ. இது ரெண்டையும் கவனம் வச்சுக்கோங்க. ரைட்? அப்போ விதியை நம்மளால் மாற்றணும். அது நான் திரும்ப ஒரு கதையை சொல்கிறேன். நடந்து சொல்லுங்க. ஞான வாசிஷ்டம் தான் சொல்லுங்க. இது தமிழில் ஞான வாசிஷ்டம் சொல்கிறது. அது சமஸ்கிருத யோக வாசிஷ்டம் அழகான நூல். அதில் பல அற்புதமான விளக்கங்கள். அதில் விசேஷமாக இந்த விதியை மாற்றுறதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம். அதில் இப்போ விதியை மாற்ற முடியாதுன்னு அதை எப்படி நாங்கள் மாற்றலாம்? கடவுள் அன்றழித்ததை எழுதியதை அழித்து எழுத முடியும்? அதெல்லாம் பச்சை போய் இது இல்லை இது இல்லை, அப்படி இல்லை, ஞானம் இல்லை, அப்படி இல்லை, உன்னால் முடியும். கெட் அப் அண்ட் டூ இட். இல்லை அவன் சொல்கிறான், எழுந்திரு விழித்திரு, என்ன கூடிய கருமம் காய்கூடும் பறை உழைத்திருந்தனே விவேகானந்த சுவாமி. அதான் அவர் சொன்ன இதே இருக்கு இந்த உபனிஷத்துல. உத்திஷ்ட ஜாக்கிரத பிராப்பிய வரான்னி போதத்தை. விழுந்திரு விழித்திரு, பெரிய அறிவுள்ளவர்கள் அடைந்து உன்னை வாழ்க்கையை மாற்றி அமைன்று இருக்கு. இருக்கு. ரைட். அப்போ விதியை இன்றைய வந்து காண அந்த இதில் ஏன் நிறைய பேர் தங்களோட விதியை மாற்றி அமைக்க முடியாமல் இருக்கிறார்கள்? அதுக்கு காரணம் என்ன? அது எனக்கு திரும்ப ஏண்டா நம்மளோட சமுதாயத்தில் நம்மளை குட்டிச்சு உராக்கி விட்டாங்க. இல்லை நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மாற்றி அமைச்சு இந்த குழந்தைகள்லாம் கெடுத்து விட்டாங்க. இது பெரிய பாவம், சொன்னவங்களும் பாவம். நீங்கள் இன்றைக்கெல்லாம் மாற்றுங்கள்ல. அதில் ராமர் ஒரு கேள்வி கேட்குறார், குருவே வசிஷ்டர்